வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம சிம்பிளாக குயிக்காக ஒரு முட்டை மசாலா செய்யலாம். இதுக்கு முதல்ல பாயில்டுக்கு லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. ஒரு 4-5 முட்டையை பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக சாட்டே பண்ணி எடுங்க. இதுவும் எக்ஸ் எல்லாம் சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை வெளியே எடுத்தலாம். அண்ட் இந்த மாதிரி சாட்டே பண்ண எக்ஸ் கறிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக இதே ஆயிலே நம்ம ஆனியன்ஸ் எல்லாம் சாட்டே பண்ணிடலாம். ஒரு அரை பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இதை நல்லா வதக்குங்க. இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. ஸோ இதோட மசாலா பொடிங்கெல்லாம் முடிஞ்சது. அடுத்ததாக நம்ம மசாலா அரைச்சி தான் ஊற்றணும். ஸோ இதை நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் கக்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்ததாக அரைக்க வேண்டியதுக்கு வரும். ஒரு அரை கப் அளவுக்கு காஞ்ச தேங்காய், அரை பெரிய வெங்காயம், 8-10 பூண்டு, 4-5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இதெல்லாம் நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை அந்த வதங்கிட்டு இருக்கிற வெங்காயம் தக்காளியோட சேர்க்கலாம். இதோட நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதோடு சேர்த்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை கொதிக்கட்டும். இதில் கொஞ்சம் மசாலா ஸ்மெல்லாம் போகணும். அண்ட் மசாலா நல்லா குக் ஆகணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இதை குக் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இந்த முட்டையும் மசாலாவோட இப்போ நல்லா குக் ஆகணும். ஸோ மூடி போடுங்க. இன்னொரு 5 நிமிஷம் இதை குக் பண்ணுங்கள். இதோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தின்னு எதுக்குனாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி எல்லாம் தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் இந்த டிஷ்க்கு காஞ்ச தேங்காய் கிடைக்காதவங்க நார்மல் தேங்காவையே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைக்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதோ இந்த கறி ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.